வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்த அவலம். சட்டமன்ற உறுப்பினரின் திடீர் ஆய்வில் அம்பலம். கோவை தனியார் கலைக்கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பூ கோலமிட்டு மாணவ மாணவியர் உற்சாகம். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். மக்கள் தொடர்பு முகாமில் பங்கேற்ற கோவை மாவட்ட ஆட்சியர் உறுதி. பெரியகுளம் பகுதியில் பயன்பாடற்று கிடக்கும் பள்ளி கட்டிடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் ஆய்வு. பள்ளி கட்டிடங்களை மறுசீரமைப்புக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவு. வேலூர் ஆக்சீனியம் மகளிர் கல்லூரியில் 5 லட்சம் விதை பந்துகள் தயாரிப்பு. மாவட்டத்தை பசுமையாக்கும் முயற்சியில் மாணவிகள் தீவிரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சமத்தூர் பேரூராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை, சமூக நலத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். பின்னர் தோட்டக்கலை, வேளாண் துறை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 275 பயனாளிகளுக்கு 89,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கோவை மாவட்டத்தில் பேர்வாடல் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு வெட்டப்பட்ட தென்னை மரங்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இருந்தது அதில் 13 கோடி வந்துச்சு. மீது 5 கோடி வந்து ஒரு 2 வாரத்தில் வரும்னு சொல்லிட்டு அந்த துறையில் சொல்லியிருக்காங்க. அது சமீப காலத்தில் அமைச்சர் வரும்போது அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அது உடனடியாக வாங்கி தரதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். கோவை தனியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் வயநாடு பேரழிவிற்கு 1,25,000 ரூபாய் நிதி வழங்கினர். மலையாள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் விழா வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதன் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவியர் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கேரள பாரம்பரிய உடையணிந்து வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு கோலத்தை சுற்றிலும் நடனமாடி மகிழ்ந்தனர். அத்துடன் வயநாடு பேரழிவை போக்கும் வகையில் தங்கள் பங்களிப்பாக 1,25,000 ரூபாய் நிதி வழங்கினர். அத்துடன் அனைவருக்கும் கேரள பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டன. எங்கள் காலேஜில் ஓணம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் மட்டும் வயநாடு ப்ராப்ளம்னால கொஞ்சம் எங்களோட செலிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் ஓணம் செலிப்ரேஷனுக்காக கேர்ள்ஸ் எல்லாருமே ஓணம் சாரீ, செட்டு முண்டெல்லாம் உடுத்திருக்கோம். பாய்ஸ் வந்து வேஷ்டி ஷர்ட்டு, அப்புறம் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் சின்ன செலிப்ரேஷனோட கொஞ்சம் கிராண்டாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணம். ஸோ ஓணம் சத்யா வந்து நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். மெயினாக 18 வெரைட்டிஸ் ஆஃப் ஓணம் ஃபுட் வந்து எப்போவுமே இருக்கும். அதில் 3 வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் வந்து எப்போவுமே இருக்கும். பெரியகுளம் பகுதியில் பயன்பாடற்று கிடக்கும் பள்ளி கட்டிடங்களை மறுசீரமைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பங்கேற்று 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 206 பேருக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்த அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதலமடைந்துள்ளதைக் கண்டு
மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கத்தினர் பங்கேற்றனர். காட்பாடி ஆக்சிலியம் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் 5 லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு உதவி பெறும் ஆக்சிலியம் மகளிர் கல்லூரியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் 3000 மாணவிகள் இணைந்து 5 லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கினர். இந்த விதைப்பந்துகளை மாவட்டம் முழுவதும் தூவ மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மேலும் 247 ஊராட்சிகளில் 10 லட்சம் மரக்கன்றுகளை இந்த ஆண்டு நட உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். வந்தவாசியில் நடைபெற்ற உயிர்ம வேளாண்மை கண்காட்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து தெள்ளாறில் வேளாண்மை துறை சார்பில் உயர்ம வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. வேளாண்மை துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்தனர். கண்காட்சியில் பாரம்பரிய நெல் ரகங்கள், காய்கறி, கீரை விதைகள், பசுந்தாள் உரம், தாவர பூச்சி விரட்டி, மண்புழு உரம் இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் நெல் நாற்று ரகங்கள் பற்றியும் பல்வேறு சிறுதானியங்கள் பற்றியும் விவசாயிகளுடன் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்துரையாடல் நடத்தி உணவுப் பொருள் உற்பத்தியில் அதிக லாபம் ஈட்டுவது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. குன்னூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் வேளாண் உபகரணங்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மேலூர் பகுதியில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. முகாமை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் கர்ப்பிணி பெண்களுக்கான மருந்து பெட்டகம் மற்றும் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து திருமதி ரோஜா, அதைத் தொடர்ந்து திருமதி லட்சுமி, காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் பச்சிளம் குழந்தைகளை தரையில் படுக்க வைத்திருந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அவசர சிகிச்சை, பொது மருத்துவம், குழந்தைகள் பிரிவு, எலும்பு மருத்துவம், கண் மருத்துவம், சிறுநீரக மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. 700க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அத்துடன் மகப்பேறு நல மருத்துவ பிரிவு 5 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகப்பேறு மருத்துவ பிரிவில் போதிய அளவில் படுக்கை வசதி இல்லாமல் பிரசவித்த தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு தரையில் படுத்து கிடப்பதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த தகவல் அறிந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம்பி எழிலரசன் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அரசு மருத்துவமனைக்குள் திடீரென நுழைந்தார். அவரது வருகையை எதிர்பார்க்காத மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் செய்வதறியாது தவித்தனர். அவர் வரும்போது மருத்துவமனை வாசலில் பிரசவத்திற்காக வந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் மயங்கி விழுந்து கிடந்தார். இதனை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு என்ன என்று பாருங்கள், ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாருங்கள் என்று சத்தமிட்டார். ஆனால் ஸ்ட்ரெச்சர் இல்லாத நிலையில் சிறிது நேரத்திற்கு பின்னர் வீல் சேர் கொண்டு வரப்பட்டு அந்த பெண் பிரசவ வார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவாக பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் 5வது மாடியில் பிரசவித்த தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு தரையில் படுத்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து மருத்துவமனை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக போதிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர உத்தரவிட்டார்.
இவ்வளோ பெரிய பிளாக்கை கட்டி இவ்வளோ பெருசாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தா, அப்போ நிர்வாக ரீதியில் அரசு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா நீங்கள் நிர்வாக ரீதியில் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அப்போ டிவியில் வந்தது அது இல்லையா? அத்துடன் பிரசவித்த தாய்மார்களை பார்த்து அவர்களின் உடல்நிலை குறித்து கனிவுடன் விசாரித்த எம்எல்ஏ எழிலரசன், சாப்பிட்டீர்களா, என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்க, அவர்கள் வெளியில் இருந்து வாங்கி வந்து சாப்பிட்டதாகவும் சிலர் வீட்டில் இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டதாகவும் கூறினர். உடனடியாக மருத்துவர் ஒருவர் சாப்பாடு வழங்கப்படுகிறது என்று சமாளிக்க, இல்லையே அவர்கள் வெளியில் இருந்துதானே வாங்கி இருக்கிறார்கள் என்று கோபத்துடன் கூறினார். நல்ல சந்தோஷமா இருப்பேன். ஒன்றும் இல்லைம்மா, மகிழ்ச்சியான விஷயம். ரெடி ஆகிடுச்சு, கீழே ரெடி ஆகிட்டு உடனே சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பாடு வெளிலேருந்து வாங்கிட்டு எங்கே சாப்பிட்டாங்க? அவங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹோட்டல்லேருந்து. கீழே போகணும். ஆமாம், கீழே தான் வாங்கணும். இந்த வார்டு எங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கே சாப்பாடு வீட்டில் கொண்டு வந்தாங்களா? இது வாங்கியா? பிரசவித்து ஒரே நாளை ஆன தாய்மார்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் தரையில் படுக்க வைத்திருக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம் என்றும் கடுமையாக சாடினார். மேலும் பணியில் இருக்க வேண்டிய மற்ற மருத்துவர்கள் எங்கே என்று கேட்டு கடிந்து கொண்டார். சம்பளம் வந்துச்சு போதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க வரும்? வரலையா? வீல் சேர், எத்தனை வீல் சேர்ஸ் இருக்கு தெரியுமா? ஆனால் அந்த இடத்துல கிரவுண்டில் இருக்காது. எதுவுமே அங்கே இல்லை மேடம். நான் இப்போ இல்லைன்னு பார்த்துட்டு வரேன். ஒருத்தவங்க ஃபெயிண்டாகி விழுறாங்க, வெரி எமர்ஜென்சி ஃபார் டெலிவரி வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் என்ன பேசலாம்? பின்னர் இரண்டாவது மாடியில் செயல்பட்டு வந்த சிகிச்சை பிரிவு காலியாக இருந்த நிலையில் அதனை சுத்தம் செய்ய உத்தரவிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனால் நிம்மதியடைந்த பிரசவித்த தாய்மார்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அத்துடன் இனி புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நீங்களாம் சரிப்படுத்திக்கணும். அதை அப்ளை பண்ணுறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்ததுடன் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவித்தார். இது போன்ற இந்த சில நேரங்களில் இது மாதிரி வந்த நேரத்தில் செய்தியாளர் நீங்கள் கேட்டதை போல ஒரு பேஷண்ட் வந்த நேரத்தில் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிவிட்டு இருந்தால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமேயானால் தவறு என்பதனால்தான் மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கோம். இதற்கு பொறுப்பாக நம்மளுடைய இணை இயக்குநரிடம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது குறித்து மாண்புமிகு அமைச்சரிடமும் இது குறித்து நான் தகவல் தெரிவிக்க இருக்கிறேன். இதை விரைவாக இன்னொரு ஆய்வும் மேற்கொண்டு எங்கெல்லாம் கூடுதல் பணியாளர்கள் தேவையோ அவர்களை நியமிப்பதற்கு குறித்தும் நடவடிக்கை எடுக்குவதற்கும், இந்த நடவடிக்கைகள் தவறுகிற பட்சத்தில் இதுக்குரிய யார் பொறுப்போ அந்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கும். ஏழை எளிய மக்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளில் அரசு பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவை நோயாளிகளுக்கு முறையாக சென்று சேருவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயன். பழனியில் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி, கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் கொய்யா, மா உள்ளிட்ட பழங்கள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. அதிலும் பழனியில் பஞ்சாமிர்தத்திற்காக அடுத்தபடியாக ஆயக்குடி கொய்யா பிரபலமாக உள்ளது. இந்த கொய்யா பழங்கள் பழனியில் இருந்து திண்டுக்கல், திருச்சி, மதுரை, கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. கொய்யா பழங்கள் அதிக அளவில் விளைவதால் விற்பனைக்கு அனுப்பியது போக மீதமுள்ள பழங்களை சேமித்து வைக்கும் வகையில்
குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று கொய்யா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5000 ஏக்கருக்கு பக்கமா கொய்யா மட்டும் பயிரிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு குளிர்சாதன கிடங்கு இல்லாததால் எங்களுக்கு பயங்கரமான ஏமாற்றத்தை உருவாக்கி எங்களுக்கு பூரா விலை வீழ்ச்சி இல்லாத போது, விலை வீழ்ச்சியா இருக்கும் போது எங்களுக்கு குளிர்சாதன கிடங்கு இல்லாததால எங்களுக்கு பயங்கரமான நஷ்டம். உரம் வாங்கி போடுற காசு கூட எங்களால விவசாயம் பண்ண முடியல. குளத்திலையும் ஏரியிலையும் கொட்டி எறிகிற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உருவாகுது. குளிர்சாதன கிடங்கு இருந்தால் எங்களுக்கு பதப்படுத்துறது மற்ற விஷயங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்போ இங்க இருந்து கிருஷ்ணகிரி காய் அனுப்புற ஜூஸ் அனுப்பிச்சு விடுறோம். ஜூஸ் அனுப்பிச்சுட்டா இங்க வண்டி வாடகை அது இதுன்னு எங்களுக்கு செலவாகி மீண்டும் நஷ்டத்தை படுறோம். விவசாயிகள் பூரா நஷ்டப்படுறதே வாழ்க்கையாயிட்டு இருக்கு. ஆண்டிப்பட்டி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் குடிநீருக்காக கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அம்மாப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் 10 நாட்கள் குடிநீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவதால் நுரையீரல் தொற்று, சுவாச கோளாறு உள்ளிட்ட சுகாதார கேடுகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் குடிநீர் தேவைக்காக வெளியூர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பைப்புகளில் உள்ள ஏர் பைப் தொட்டிகளில் ஏற்படும் கசிவு நீரை பிடித்து குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரியாபட்டி அருகே காட்டுப்பன்றிகளை இயற்கை முறையில் விரட்டுவது குறித்து விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து நெல், வேர்க்கடலை, சிறுதானியம், கத்தரி உள்ளிட்ட விளைபொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் தங்களுக்கு அதிக நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்து வந்தனர். காட்டுப்பன்றிகளை விரட்ட விவசாயிகள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் கம்பிக்குடி கால்வாய் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு செயல்முறை விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்தை பயன்படுத்தி காட்டுப்பன்றிகளை விரட்டும் முறை குறித்து வேளாண் அதிகாரிகள் செயல் விளக்கம் அளித்தனர். இதன் மூலம் காட்டுப்பன்றிகளின் உயிருக்கு சேதம் இன்றி விளைபொருட்களை பாதுகாக்க முடியும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே விதை நெல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். விவசாய பெருமக்களின் வேதனைகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த கடைமடை பகுதி நாகுடி கிராமம். இந்த கிராமத்தில் காவிரி நீரை நம்பி சுமார் 27,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வருவதே அபூர்வமாகி போன நிலையில் இருக்கும் தண்ணீரை கொண்டு விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு விதை நெல் கிடைப்பதில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் கல்லணை கால்வாய் விவசாயிகள் சங்க தலைவர் ரமேஷ் குற்றம் சாட்டுகிறார். எந்த ஒரு வேளாண்மை துறை அலுவலகத்திலும் பிபிடி டீலக்ஸ் பண்ணி விதை நெல் கிடைக்கவில்லை. காரணம், வேளாண்மை துறை அலுவலர்கள் விவசாயிகள் கூறுவது எதையும் காதில் வாங்குவதில்லை, செயல்படுத்துவதில்லை. அவர்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. விவசாயிகளின் மிக முக்கிய தேவை விதை நெல், உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் ஆகும். தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை சார்பில் விதை நெல் கிடைக்காததால் விவசாயிகள் அதிக விலை கொடுத்து விதை நெல் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தங்களுக்கு உரிய நேரத்தில் விதை நெல், உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு காலத்தோட பயிர் கடனும் கொடுத்து, விதை நெல் தடுமாறி நிப்பாட்டாம விதை நெல்லை நிறைய கொடுத்து, காலத்தோட பயிர் கடனை கொடுத்து, எங்களுக்கு உரத்தையும் காலத்தோட கொடுத்து எங்கள் விவசாயிகளை பாதுகாக்கும்படி ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் நான் கேட்டுக்கிறேன். இப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக பயிர் காப்பீடு வழங்கப்படவில்லை என்று புகார் கூறும் விவசாயிகள் பயிர் காப்பீடு வழங்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். போன ஆண்டு பாதிக்கப்பட்ட விவசாயத்துக்கு இன்னும் 1 மாத காலத்துக்குள் பயிர் காப்பீடு அறிவிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்களது நாகுடி பகுதியிலே அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் அடிப்படை தேவையான விதை நெல், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்கள் குறைந்த விலையில் உரிய நேரத்தில் முறையாக வழங்கப்பட்டால் மட்டுமே பொதுமக்களின் பசியை ஆற்ற முடியும். வேளாண் துறை அதிகாரிகள் இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே
விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் காஸ்டோ. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே அயன்பேரையூர் ஊராட்சியில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 500 பனை விதைகள் நடும் பணி தொடங்கியது. பனை மரத்தின் சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் இந்த பனை விதைகளை நடும் பணி நடைபெற்றது. பனை விதைகளை நடுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பெரம்பலூரில் நடப்பாண்டில் 25,000 பனை விதைகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பனை மரங்கள் மண் அரிப்பை தடுத்து மழை நீரை சேமிக்க பெரிதும் உதவுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 15 நாட்களாக குடிநீர் வராதை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய அரசின் கெயில் நிறுவனம் சார்பில் கேஸ் லைன் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியால் வீரப்பம் பாளையம் பகுதிக்கு செல்லும் அனைத்து குடிநீர் பைப்புகளும் சேதமடைந்துள்ளன. இதனால் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வராததால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்த விற்பனை நடைபெறுவதாக மறைமலை நகர் நகராட்சி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுகாதார ஆய்வாளர் சிவமுருகன் தலைமை கொண்ட குழு புகார் வந்த கடையில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பிளாஸ்டிக் பொருட்களான கவர், ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் தட்டு உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடைக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இனி மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தரங்கம்பாடி அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சமத்துவபுரம் விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் என 86 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 230 பள்ளிகளை சேர்ந்த 680 மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். ராமநாதபுரத்தில் இன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் செஸ், கேரம் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் சீதாகாதி சேதுபதி மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று முன்தினம் தொடங்கின. இதில் நாள்தோறும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று நடைபெற்ற போட்டியில் செஸ், கேரம் போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.